ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார நிபுணர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். ஈரான் போர்ல அமெரிக்கா எடுக்கின்ற நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள் அரசியல், ஈராக் அரசியல் ஒரு தனியா இருக்கு. அமெரிக்கா பாலஸ்தீன விஷயத்துல விளையாண்டா கூட ஈரானை பெரிய லெவலில் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஏன்னா அவங்ககிட்ட அணுசக்தி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அணுசக்தி இருக்குல்ல ஈரான்ட்ட. அதான் போன வாட்டியே குண்டு போட்டாங்கல்ல. இல்லையா, அதை அவங்க மறுத்திருக்காங்க. நீங்க எங்களுடைய கடங்க இது பண்ணதா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்னதா மறுத்திருக்காங்க சார். அவங்க நான் நீமே பேசணும்ப்பா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேலும் ஈரானும் இஸ்ரேல் அமெரிக்காவும் ஈரானை பாதி குண்டு போட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாமல் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பெரிய பெரிய ஈரானியன் லீடர்ஸை மொசாது போட்டு தள்ளிடுச்சு. ஸோ ஈரானை ஒரு முன்னாடி இருந்த ஈரான் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யமனில் அவங்க ஆளுங்களை வச்சுருந்தாங்க, லெபனனில் அவங்க ஆளை வச்சுருந்தாங்க. லெபனன் ஆளையும் காலி பண்ணிட்டாங்க. சிரியாலையும் அமெரிக்காவில் வந்தாச்சு. அவங்க ஆளு தான் இப்போ எல்லாம் அவுட்டு. ஸோ கடைசியில் என்னன்னா, எங்கேயும் ஒன்றும் இல்லாமல் ஈரான் ரொம்ப வீக் ஸ்டேட்டில் இருக்குது. அதை போட்டு அடி செத்தப்பாம்பு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஈரானில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஹார்ட்லைன் ரெஜிம் இருக்குது. அவங்களோட ஈரானியன் ரியாலோட வேல்யூ நியர்லி 3 மாதத்தில் ஒரு 70% கீழே விழுந்துருச்சு. இன்றைக்கி 0 வேல்யூவில் இருக்குது. ஈரானோட கரன்சியை வாங்கிக்கிட்டு யாருமே மெட்டீரியல் கொடுக்க ரெடியாக இல்லை. இப்போ வெளிநாட்டிலேருந்து ஏதாவது மெட்டீரியல் ஈரானுக்குள்ளே வரணும்னா அவங்க எந்த காசை கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஈரானியன் ரியாலோட மதிப்பை 0 ஆக்கி தொலைச்சிட்டாங்க. அதனால் ஈரான்கிட்ட கரன்சியே கிடையாது. மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஷெல்ஃபில் சாமான் இல்லை. அதனால தான் ரோடுக்கு வந்தாங்க. ரோட்டில் 3000 பேரை கொண்டுட்டாங்க. இப்போதைக்கு அங்கே இன்டர்நெட்டு கிடையாது, கேமரா கிடையாது, நியூஸ் கிடையாது. உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இது மாதிரி ஒரு சூழலில் தான் அமெரிக்கா இன்டர்நெட் பண்ணுறோம். வெனிசுலாலையும் 100 பேர் அந்த ஊரில் இருந்தாலும் 50 பேர் ஓடி போயிட்டான். மீதி 50 பேர் தான் இருக்கான். வேறு இல்லாமல் தான் மடுரு அவங்க பிடிச்சாங்க. ஈரான்லேயும் திட்ட கெட்ட அதே நிலைமை தான். அது போக வேண்டிய அரசாங்கம் தான். அது ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான். ஆனால் நம்ம போய் அதில் செய்ய முடியாது. அந்த இப்போ இந்தியாவில் நம்மளுக்கு மோதியை பிடிக்கலைன்னா நம்ம தான் ஜனநாயகமாக மோதியை வெளில அனுப்பணும். இன்னொரு காலம் மோதியை பிடிச்சுன்னு போகலாம் முடியாது. அங்கே எலெக்ஷனும் ஒழுங்காக நடத்தாமல் 40 வருஷமாக இப்படி இருக்கிறதுனால, மக்கள் தெருவுக்கு வந்ததுனால, அமெரிக்கா மக்களை ஹெல்ப்புக்கு பிடிக்கிறேன்னு சொல்லி இந்த லீடர்ஷிப்பை மாற்றணும்னு பார்க்குறான். அவங்க இதுக்கு முன்னாடி ஷா ஆஃப் ஈரான்னு ஒருத்தரை வச்சுருந்தாங்க. அந்த ஊர் பேரரசரை அவரோட பையன் திரும்பி நான் படத்துக்கு ரெடின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி. மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம்னு. 2 பூனை சண்டை போடும்போது குரங்கு உள்ளே வரும். அமெரிக்கா குரங்கு வேலையை செய்கிறான். ட்ரம்ப் குரங்கு மாதிரி உள்ள போய் அப்பத்தை பிச்சுக்கிறாரு. அப்பத்தை பிச்சு எனக்காங்கிறப்ப கடைசியில் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதான் சதாம் ஹுசேனையும் இந்த ஷியா சன்னி பிரச்சனைக்குள்ள போறங்கிற மாதிரி உள்ள போய் தானே. அதே தான் இது. அதே மாதிரி தான் உள்ள போறாங்க. ஈரான் மக்களுக்கும் அவங்க அரசாங்கமுக்கும் சண்டை. அந்த அரசாங்கம் சரியில்லை. அந்த அரசாங்கம் இந்த ராஜாவை தூக்கி வெளில போட்டாங்க. இப்போ இந்த சண்டையில் ராஜா உள்ளே வந்துட்டார்னா அமெரிக்கா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ராஜா அமெரிக்காவோட பப்பட்டா இருக்காரா, ரிபலா இருக்காரா? பப்பட்லாம் கிடையாது. அவர் எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. யாரோட? மக்களோடையும் அமெரிக்காவோட. மக்களும் அவருக்கு பின்னாடி ஒரு போர்ஷன் இருக்காங்க. ட்ரம்ப்பும் அவரை சப்போர்ட் பண்ணுறாரு. ட்ரம்ப் சப்போர்ட் இல்லாமல் அவர் உள்ளே போக முடியாது. இல்லை, இப்போ அங்கே ஈரானுடைய பழைய மன்னர் இவங்க தூக்கிட்டாங்க. அமெரிக்கா தூக்குது. இந்த மக்கள் புரட்சி செஞ்சு கொமேனி இந்த இஸ்லாமிய ஆளுங்க தூக்கிட்டாங்க. இப்போ இஸ்லாமிய ஆளுங்க சரியில்லைன்னு மக்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போயிட்டாங்க. அப்போ இவன் உள்ளே இந்த பழைய ராஜா உள்ளே வைக்க பார்க்குறான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஐயதுல்லா கொமேனி, ஐயதுல்லா காமினி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்க தான் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளமா நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு எதிராக தானே அந்த மன்னர்களை பொம்மையெல்லாம் அமெரிக்கா உள்ள விடுது. அந்த எண்ணெய் வளங்களை சுரண்டுவது தானே அமெரிக்கா உள்ள போகுது. அவனுக்கு நல்ல எண்ணெல்லாம் கிடையாது அமெரிக்காவுக்கு. இதெல்லாம் நீங்க சொல்ற கம்யூனிஸ்ட் பேச்சு இல்ல. இதுல எங்க கம்யூனிசம் வருது? ஒரு நாட்டுக்குள்ள இன்னொருத்தன் போய் அதிகாரம் செலுத்துறான். அதுல என்ன கம்யூனிசம்? அது நான் ரைட்டுன்னு சொல்ல. பட் மக்களை நீ நான் அமெரிக்காலேன்னு காப்பாத்துறேன்னு சொல்லி இருக்கிற மக்களுக்கு சுப்பிச்சக்கார மாதிரி ரோட்டில் வச்சு சோத்து போடுறது கூட லக்கு இல்லைன்னா முதல்ல நீயே காலி பண்ணுங்கிற இடத்த. அமெரிக்கா இதுக்கு வரணும். நீ காலி பண்ணுங்கிற. உங்கள் மக்களுக்கு மருந்து, உங்கள் மக்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட முடியல,
இப்போ ரூபாவோட கரன்சி ஜீரோன்னா நீ ஒத்துப்பியா? இன்னைக்கு 92க்கே நீ அழற. அது 1,00,000 ரூபா, ஒரு லட்ச ரூபா ஒரு டாலரா சும்மா இருப்பீங்களா நீங்கள்? இவங்க கரன்சியை வாங்கிட்டு உங்களுக்கு சோத்தே கொடுக்க மாட்டேங்கிறான்னா ஒத்துப்பீங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் அமெரிக்கா இருந்தால் எனக்கு 3 வேளை சோறு கிடையாது, எனக்கு மருந்து கிடையாது, என் பசங்களுக்கு ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாதுன்னா அமெரிக்கா ஆண்டா எனக்கு என்ன, இந்தியா ஆண்டா எனக்கு என்ன? இல்லை, இந்த இந்த சினாரியோ என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அங்கே உள்ள எண்ணெய் வளத்தை வந்து கொள்ளையடிக்க தானே அமெரிக்கா அது இவ்வளவு ரைட்டுப்பா, நீ என்ன ஈரான் மக்கள் மீது இவருக்கு என்ன அனுதாபம் அமெரிக்காவுக்கு? அவர் அனுதாபம் கிடையாது. பட் மக்கள் ஒழுங்காக நடந்துதான். யார் சான்ஸ் கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் தானே சான்ஸ் கொடுக்குது. இப்போ அவரை எதிர்த்து இவரை ஹேண்டில் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி சரி சுமூகமாக போயிருந்தா ஏன் ஈரான் அமெரிக்கா வரான்? 2 கழகம் இருக்கிறதுனால தானே உள்ளே வரான். 2 பூனைக்கும் கழகம் இருக்கிறதுனால தானே குரங்கு உள்ளே வருது. அந்த குரங்கு உள்ளே வர்றதுக்கு காரணம் யார்? இவங்களுக்குள்ளே இருக்கிற தகராறு தான். யார் எங்கே ஆண்டா நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. நான் என் நாட்டை பற்றி தான் கவலை பண்ணோம். நான் தமிழ்நாட்டை யார் ஆள்றாங்க, இந்தியாவை ஆள்றாங்கன்னு தான் எனக்கு கவலை. எனக்கு அங்கே என்ன போனாலும் கவலை கிடையாது. ஆனால் கொமேனியும் நல்லவன் கிடையாது, அமெரிக்காவும் நல்லவன் கிடையாதுங்க. ஸோ மக்கள் என்ன பார்க்கணும், இந்த 2 பேரில் எது நம்மளுக்கு பெட்டர்னு பார்ப்பான். இன்னைக்கு கரன்சிக்கே வேல்யூ இல்லைங்கிறதுனால அமெரிக்கா பெட்டருங்கிறான். அமெரிக்கா வந்து ஏதாவது ரெஸ்டோர் பண்ணால் கரன்சி வேல்யூ ஈரான் மக்கள் நினைக்கிறாங்களா? டெஃபினட்டாக நினைக்கிறேன். அதான் ரோட்டில் நிற்கிறான், அமெரிக்கன் கொடியை எதுக்கு ஆட்டுறான்? இல்லை, அது இப்போ கியூபாவில் கூட தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அந்த எதிர்ப்பு. ஆமாம், கியூபா எங்கே இருக்குது? இப்போ வெனிசுலா போனதுலேருந்து கியூபாக்கு சோத்துக்கே வெனிசுலாவில் மக்கள் வேர்த்திருக்காங்க. மக்கள் மெடூரு போனதுக்கு இந்த ராஜாவுக்கு எதிர்கட்சி தானே சார் கொண்டாடுது. எதிர்கட்சியும் கொண்டாடுது. மக்களை பாதி மக்கள் அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருக்காங்க. 5 லட்சம் பேர் இருக்கானா, 2 லட்சம் பேர் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இப்போ அமெரிக்கா கழுகு மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிக்குதுன்னு தெரியலையா? அமெரிக்கா ஒரு கழுகுன்னு தெரியாத மக்கள். அவனு இங்கே நான் இப்போ இந்த முடுரை என்னை பட்டி போட்டு சாவடிக்கும் போது கழுகே பெட்டர்னு நினைக்கிறான். ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எங்கே தேர்ந்தெடுத்தான்? நீ தான் எல்லாத்தையும் ஃப்ராடு பண்ணல. எலெக்ஷனே நடத்தாமல் 99% எனக்கே ஓட்டு போட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லாம் ஏமாத்தின அப்புறம் தானே மக்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறான். தோத்து போயிட்டு நீ இறங்கி இருந்தேன்னா எப்படியா இருந்தாலும் அமெரிக்காவை விட தப்பு செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்காங்களா? அமெரிக்கா வந்து தப்பு மட்டும் தானே சார் செய்ய வைக்குது எல்லாரும். அப்படி பாருங்க, அமெரிக்கா தப்பு செய்யுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கார்த்தால நீங்களும் நானும் போவோம். யுஎஸ் எம்பசி வாசல்ல எல்லாம் அவங்களாம் என்ன ரொம்ப நம்ம நாட்டுக்கு க்ளீன் சீட் கொடுக்குறவங்களா? ரொம்ப யோகியமானவர்களா? அமெரிக்காவுக்கு போனால் நல்லவங்களா? உங்களோட சொந்தக்காரத்தில் எவ்வளோ பேர் அமெரிக்காவில் இருக்கான்? என் சொந்தக்காரத்தில் 70% அங்கே உட்காந்துன்னு இருக்கிறான். உங்கள் நாட்டோட அவன் நாட்டோட பொசிஷன் பெட்டராக இருக்குது, வேலை வாய்ப்பு நன்மையாக இருக்குது, ஸ்கூல் காலேஜ் நல்லா இருக்குன்னு தான் மக்கள் அங்கே ஓடுறாங்க. நம்மளுக்கு அமெரிக்காவை பார்த்து போகிறாங்க. ஒரு இடத்துல யாங்கி கோ ஹோம் அப்படிம்போம், அதாவது வெள்ளைக்காரனே அமெரிக்கனே ஓடி போகும்போம், என்னையும் சேர்த்து கூட்டின்னு போதானே நம்ம நிற்கிறோம். இல்லை, இப்போ ஈரான் நீ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ப்பா. இந்தியாவில் யுஏஇயில் கோல்டன் பாஸ் 20 லட்சம்னு இருக்கிறவெல்லாம் அப்ளை பண்ணி அங்கே போய் உட்காடுறேன்னு தானே சொல்கிறான். ஆமாம். நம்ம நாட்டில் இருக்கிற கஷ்டத்தில் பாதி மக்கள் ஊரை விட்டு ஓடி இன்றைக்கி நீ ஓப்பனாக விட்டானா துபாயில் பாதி தமிழ்நாடு போய் அங்கே உட்காந்துப்பான். அமெரிக்காவில் துபாய்க்கே போவான். துபாய்க்கே. சரி, அப்போ ஈரானுடைய அடுத்த கட்டங்கிறது அமெரிக்கா கைக்குள்ளே போகிறது தாங்கிறீங்களா? நம்மளுக்கு தெரியாது கொமேனி என்ன பண்ணுறான். சரி, அங்கேருந்து நம்மளுக்கு இன்டர்நெட் கிடையாது, கேமரா கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டிக்டேட்டர்ஷிப் இருக்குது, ஒரு வீக்னஸை இவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் இவ்வளவு பின்தங்கி இருக்குங்கிறீங்க ஈரானு, அவ்வளோ பெரிய அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்கவல்ல அணுசக்தியெல்லாம் கொண்டு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாமையா சார் அவன் பேஜரில் வெடிக்கிற மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறான்? சார், பேஜரில் வெடிக்கிற மாதிரி பண்ணுறது நம்ம 12ஆம் கிளாஸ் பையன் கூட பண்ணுவான். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கு. இங்கேருந்து இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு வாசலில் குண்டு வெடிக்கிற மாதிரி 12ஆம் கிளாஸ் பையன் ப்ரோக்ராம் தருவான் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பம்பில் ஃபோனை வச்சு பம்பை ஆன் பண்ணுற மாதிரி தான். இன்றைக்கி உலகத்தில் டெக்னாலஜி இருக்கிறது 2 இடம் தான், ஒன்று சைனா, ஒன்று அமெரிக்கா. அங்கே ஈரானில் இல்லைங்கிறீங்க? ஈரான்லையும் கிடையாது, உங்கள் ஊர்லேயும் கிடையாது. இல்லை, ஆனால் அந்த அயதுல்லாங்கிற அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தனிநபர் கிடையாது, எத்தனை பேரை கொண்டாலும் அயதுல்லாக்கள் உருவாகிட்டே அதெல்லாம் சும்மா நின்றுக்கிட்டு இருக்காங்களே. இப்போ 3000 பேர் என் வந்து ரோட்டில் வந்து நீ கொன்ன தமிழ்நாட்டில் இன்றைக்கி தகராறு நடக்குதுன்னு வைங்க,
திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். 3000 பேரை சுட்டா அந்த ஆட்சி இருந்துருமா? அவங்க எல்லாருமே உளவாளின்னு சொல்லி தானே அவங்க. நீ என்ன வேணா சொல்லு. தூத்துக்குடியில் 16 பேரை சுட்டாங்க. எடப்பாடி கதி என்னாச்சு? ஸோ ஈரான் அரசியல், அமெரிக்காவினுடைய அந்த கைப்பாவையா மாற்ற துடிக்கிற அரசியல், இதை உங்களுடைய கோணத்தில் அது வேறு விதமாக பார்க்குறீங்க. இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்க நீங்கள். என் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். அதாவது அமெரிக்காவும் நல்லவன் கிடையாது, இவனும் மோசம்தான் சொல்கிறேன். ஒரு ஜனநாயகம் கிடையாது. இப்போ ஈராக்கு அமெரிக்கா ஃபுல்லாக கைக்குள்ள வச்சிருக்கா? அதுவும் கிடையாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணிட்டான் எல்லாத்தையும். அவனுக்கு வேணுங்கிறது என்ன கண்ணாருங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீ ரொம்ப நல்லவன் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். பார்ப்போம் அந்த சர்வதேச அரசியலில். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒழுங்காக எலெக்ஷன் நின்று தோற்று போயிட்டேன்னா திரும்பி வெளில போகிற தைரியம் இருக்கிறவன் தான் நிஜமான டெமோக்ரஸி. மக்கள் எனக்கு ஓட்டு போட இறங்கி நான் போக வேண்டியதான். பார்ப்போம் இது எப்படி போகும். சர்வதேச அளவில் இந்த புவிசார் அரசியல் குறித்து தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஜியோ பாலிடிக்ஸ் குறித்து நீங்களும் கருத்துக்களை நம்ம ஜீவா டுடேல நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க. இந்த ஈரான் பாலிடிக்ஸ், சீரியா, குறிப்பாக அமெரிக்கா, ட்ரம்ப் வந்ததுலேருந்தே நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய பேசியிருக்கோம். பார்ப்போம் இனி என்னெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் இது எப்படி அணுகணுங்க, உங்களுடைய பார்வைகளை நம்ம ஜீவா டுடே பார்வையாளருக்கு வைத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.